கண்டிப்பா இந்த மாரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அரை நெல்லிக்காவ வச்சு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? நெல்லிக்காவ 2, 3 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா கிளீனா எடுத்துக்கோங்க. இதுல அடிப்பட்ட நெல்லிக்கா இருந்துச்சுன்னா, அத வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. வாட்டர்லாம் ட்ரெயின் ஆன பிறகு ஒரு டவல்ல போட்டுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சு விட்டு அதுல இருக்க ஈரத்தன்மை எல்லாம் போன பிறகு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி ஊத்திட்டு மேல ஒரு பிளேட் பிளேஸ் பண்ணிட்டு எடுத்திருக்க நெல்லிக்காவ வேக வச்சு எடுத்துக்கோங்க 10 நிமிஷத்துக்கு. அரை நெல்லிக்காய் சீக்கிரமாவே வெந்துரும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு நைஃப் விட்டு உள்ள விட்டீங்கன்னா நல்லா ஈஸியா போற மாதிரி இருக்கணும். அடுத்ததா ஒரு கட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா பொடி பொடியா இடிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இத வந்து காசி எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா பாயில் பண்ண வேண்டாம். லைட்டா எல்லாமே கரைஞ்சு வந்த பிறகு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுட்டு கரைச்ச வெல்லத்த வடிகட்டி இதுல சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு சலசலன்னு வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற நெல்லிக்காவ அதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இத வந்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் இந்த வெல்லப்பாகுல நல்லா ஊறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து ஆற வச்சுட்டு ஏர் டைட்ல ஸ்டோர் பண்ணி எப்பலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்பலாம் சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும்.